ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்தி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமுக்யா கணேஷா விதாமி இதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனில் உறங்காது பூக்கொண்டு துப்பார் கிருபியை தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமட்டு உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான். திருவிளையாடல் புராணம். அது ஏன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எதுக்காக திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பேர் வச்சான்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்தது. என்ன, அவர் நிறைய விளையாடி இருக்கார் இல்லையா, பல வேஷங்களை போட்டு அதை ஆடி இருக்கார், பாடி இருக்கார், என்னென்ன எல்லாமே பண்ணியிருக்கார். அது ஒரு விளையாட்டா தானே எல்லாமே பண்ணார். லீலா வினோதம் அவருடைய லீலைங்கிறதுக்கு தமிழ்ல நம்ம விளையாட்டு அப்படிங்கிறோம். அது என்ன விளையாட்டு புராணம்னு வச்சிருந்தா பண்ணுவோம், அது என்ன திரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் எனக்கே அதை ஒரு மாதிரியா யோசனை பண்ணி பார்த்தா இப்படி இருக்கலாமோன்னு தோணித்து. திரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு செல்வம்னு அர்த்தம், இன்னொன்னு திருனாக்கா ரொம்ப மேன்மை மிகுந்த. நம்ம விளையாட்டு எல்லாம் சாதாரண விளையாட்டு, பகவானுடைய விளையாட்டு அது அற்புதமான விளையாட்டு இல்லையா. அது ஒரு அற்புதமான மேன்மை மிகுந்த, அப்புறம் அது மிகவும் புகழ் வாழ்ந்த, பெருமை மிக்க, இப்படிலாம் சொல்லிட்டே போலாம். அதனால அப்புறம் இன்னொன்னு அர்த்தம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திரு அப்படிங்கறது சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படின்னு சொல்றா இல்லையா, ஸ்ரீமதி ஸ்ரீ அப்படின்லாம் சொல்றா. இந்த ஸ்ரீ அப்படிங்கிற போது ஒண்ணு ஸ்ரீகண்டன் சுவாமிக்கு பேர் வச்சிருக்காள. ஸ்ரீன்னா மகாலட்சுமிக்கும் சொல்றது உண்டு, செல்வத்துக்கும் சொல்றது உண்டு. ஸ்ரீன்னா விஷம்னு கூட அர்த்தம் இல்லையா. அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீகண்டன் பேரு. அந்த ஆலகால விஷத்தை தொண்டையிலேயே அப்படி நிறுத்திட்டாருனால ஸ்ரீகண்டன் பேரு. விஷத்தை உடையவன், கழுத்திலே விஷத்தை வைத்திருப்பவன் ஸ்ரீகண்டன். இன்னொன்னு ஸ்ரீகண்டன் அப்படின்ற போது இப்படி கூட எடுத்துக்கலாம். அவன் அப்படி அவன் சொல்றக்கூடிய ஒரு வார்த்தைகளுமே செல்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், ஆசீர்வாதம் மிகுந்ததா இருக்கும். கண்டத்திலேருந்து வரக்கூடிய நாபீகர் கண்ட அப்படின்னு ஒரு தியாகராஜ கீர்த்தனை இருக்குல்ல, தொண்டையில நாபியிலேருந்து தொண்டை வழியா நாபீரு கண்ட ரசன நாசாதுவல் அப்படின்னு வருது இல்லையா தியாகராஜ கீர்த்தனை. அப்ப தொண்டையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமா உள்ளதா தான் இருக்கும். அதனால எப்பவுமே பரமேஸ்வரன் நல்ல வாக்கையே தரக்கூடியவர், அருள் மொழிகளையே பொழியக்கூடியவர். அதனால அந்த திரு பெருமையுடைய அந்த லக்ஷ்மியை, அந்த செல்வத்தை தொண்டையில வைத்திருக்கக்கூடியவர் ஸ்ரீகண்டன். விஷத்தை வச்சிருக்கிறதும் ஸ்ரீகண்டன். அப்பேற்பட்ட ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய அவருடைய விளையாட்டுங்கிறதுனால அந்த ஸ்ரீ எங்க எடுத்துன்னு வந்துட்டாளோ அப்படின்னு எனக்கு தோணுது. திருவிளையாடல் திரு ஸ்ரீ, அதுக்கப்புறம் அது ஸ்ரீ தமிழ் படுத்தினா திருவிளையாடல். திருவிளையாடல் இந்த பெருமானுடைய எம்பெருமானுடைய அலைகளா விளையாட்டுடையான்றாலே, அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர். இவர் ஒரு தங்கு தடை இல்லாமல் அப்பழுக்கில்லாத விளையாடல்களை செய்த அவனுடைய லீலா வினோதம் இருக்கல அலைகளா விளையாட்டுடையார். அப்பேற்பட்ட விளையாட்டை உடையவர் அவர் தான் தலைவர். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, அவருக்கு நாங்கள் என்றென்றும் சரணடைந்தவர்களாக, அவரை அண்டி இருப்பவராக நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு அந்த பாடல்ல இருக்கு. இப்ப திருவிளையாடல் புராணம்ல 184 அப்படி சும்மா பார்த்தோம், எட்டி பார்த்தோம் இல்லையா. சுரந்து தோன்று ஒளி தளர்களும் சொரிந்து வண்டு அரற்ற நிறந்து சுந்தரக்கு ஒரு சிறை நின்ற பூங்கடம்பு பறந்து கட்புனல் உகப்ப பல மலர் கடுவை பழிச்சு இறந்து நின்று அர்ச்சனை செய்யும் இந்திரன் நிகரும். இந்திரனை நிகரும், இந்திரன் நிகரும். அதான் கண்ணுல அருவி போல கண்ணீர் மல்க, அங்க ஆனந்த கண்ணீர் பெருக, இந்த பலவிதமான மலர்களை எல்லாம் தூவி அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அவர்கிட்ட என்ன வரம் தருவாரோ
வருவாரோ அவர் வரம் தருவாரோன்னு ஒரு பாடல் இருக்குல்ல, கேட்டேன் ஞாபகமா இருக்கீங்க? வருவாரோ அவர் வரம் தருவாரோ அப்படின்னு அங்கே ஒரு கேட்டேன் ஞாபகமா இருக்கு. அதனால அவர் வந்தாருனால நிச்சயமா வரம் தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த இந்திரன் எப்படி பண்றான், என்ன பண்றான்னா வந்து கைகட்டுன்னு அவர் முன்னாடி நிக்கிறான், பரமேஸ்வரன் முன்னாடி நிக்கிறான். அவன் நின்று அவன் கண்ல இருந்து அருவி போல கண்ணீர் ஆனந்த அப்படியே பெருகிறது. அவன் கையில நிறைய பலவிதமான மலர்கள் அவன் கற்பக தோட்டத்திலிருந்து எடுத்துன்னு வந்திருக்கான். அங்கிருந்து எங்க சொர்க்கலோகத்திலிருந்து அவனுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட அந்த அமராவதி பட்டணத்திலிருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். நிறைய விதவிதமான பூக்கள்லாம், அந்த விதவிதமான பூக்கள்ல அதுகள் வந்து நல்ல மிகுந்த வாசனையும் இருக்கு, தெய்வீகமான மனம் கமழக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாத உள்ள தேனு வேற இருக்கு. ஏன்னா தேவலோகத்து புஷ்பத்துல தேன் கண்டிப்பா இருக்கணும் இல்லையோ, அங்க இருக்கும். அந்த தேனை யார் உண்றார்கள்னா மகரிஷிகள்லாம் வண்டு ரூபத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த வனத்தை சுத்தி போய் அந்த தேனை சாப்பிட்டு வரலாம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியை அப்படி நமக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துதான் என்னன்னா, இந்த சுந்தரேஸ்வருடைய அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சோமசுந்தர் கடவுளுடைய அந்த ஊர் கடம்ப வனம், அங்க கதம்ப மலர் நிறைந்த வனம், காடாக இருக்கு, கதம்ப வன நிலையே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதம்ப வனம் நிறைந்திருக்கு. அப்போ வந்து இவருக்கு பின்னாடியும் வந்து கதம்ப மலர் கூடிய அந்த ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்திலிருந்து அப்படி தேன் ஊற்று போல கொட்டக்கூடிய அந்த பூக்கள்லாம் இருக்கு, அது அங்கிருந்து கீழே விழுது, சிவன் மேல கீழே விழுது, கீழே கூட லிங்கத்து மேல விழுது. அப்ப மேல வண்டுகள்லாம் என்ன பண்ண, அந்த மற்ற மலர்கள் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு ஆனந்த வசப்பட்டு அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ண மேல பாட்டு பாடின்னு இசை பாடி மேல துதித்து அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த கடம்ப மனத்துடைய பின்னா இருக்கக்கூடிய பேக்ரவுண்டும் அந்த வண்டுகள் மேல ரீங்காரம் விட்டு வருவதும் மேல இருக்கிற பூக்கள் தேனோட வாசனையோட சேர்ந்து அந்த சிவன் மேல கீழே விழுறது எப்படி இருந்ததுன்னா, அது இந்திரனே கண்ணீர் மல்க நின்று ஆனந்த கண்ணீர் பெருக நிறைய தேவலோகத்த மலர்களை எல்லாம் கொண்டு வந்து வழிபட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு இவர்கிட்ட என்ன வரம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியாக இந்த பாடல் ஒரு கருத்து. இந்த பாடலுடைய பிரதி பதார்த்தத்தை நம்ம பார்க்கலாம், என்ன சொல்றார், எப்படி சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுரந்து தேன் துளித்தார்களும் சொரிந்து வண்டு அரற்ற நிறந்து சுந்தரற்கு ஒரு சிறை நின்று பூங்கடம்பு பறந்து கட்புணல் உகப்ப பல மலர்கள் துய்ப்பழிச்சி இறந்து நின்று அர்ச்சனை செய்யும் இந்திரை நிகரும். தேன் சுரந்து துளித்து அந்த தேன் அப்படி ஊற்று மாதிரி அதுக்குள்ள இருந்து வருதான். அப்படி சும்மா ஒரு மலர்லயே அந்த வண்டுக்கு வந்து வயிறு ரொம்ப போயிடுமா, அவ்வளவு தேன் அதுல ஊற்று மாதிரி வருதான். அது அந்த ஊற்று எடுத்து மேல துளித்து நிக்கிறதான். அப்ப தேனோடு கூடிய வாசனையோடு கூடிய அந்த மலர்களை எல்லாம் மலர்களும் சொரிந்து அந்த மலர்களை எல்லாம் சொரிந்தன கொட்டி அப்படின்னு அர்த்தம். பாதத்துல மலர்களை சொரிந்து அருள்மழை பொழிந்து சொரிந்து உனது அருளை சொரிந்து அப்படின்னா இதுக்கு வந்து உன்னுடைய அருளை பொழிந்துங்கிற மாதிரி மலர்களை எல்லாம் அங்கிருந்து தூவறது. அப்ப அந்த சமயத்துல வண்டு அரற்ற, அங்க அந்த தேன் குடிக்கிறதுக்காக அந்த வண்டுகள் இருக்கு, அது அரற்ற அரற்ற அப்படின்னு சொன்னாக்க வண்டுகள்லாம் ஒலி செய்யறது, ரீங்காரம் விட்டு சுத்தி சுத்தி வருது, மெயின் கத்தினுடைய சுத்தி சுத்தி வருது இல்லையா, அந்த வண்டுகளுடைய ஒலிய வந்து வண்டு அரற்ற நிறந்து நிரம்பி தழைத்து ஒரு ஒரு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி அடர்த்தியாக அந்த மலர்கள்லாம் இருக்கு. அந்த மலர்கள்லாம் என்ன பண்றது, அந்த மலரோடு கூடிய அந்த மரமானது அடர்ந்திருக்கு படர்ந்திருக்கு, அது வந்து ஒரு நல்ல நிழலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சுந்தரருக்கு ஒரு சிறை, சுந்தரருக்குன்னு அந்த சுந்தரேச பெருமாளுக்கு சோமசுந்தர கடவுளுக்கு ஒரு சிறை, ஒரு பக்கத்துல நின்ற பூங்கடம்பு நிற்கின்ற பூக்களை உடைய கடம்ப மதமானது, அதாவது அந்த பூக்களோடு நிறைந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய வாசனை மிகுந்ததாகவும் பூக்களை சொரிவதாகவும் இருக்கக்கூடிய அந்த கடம்ப மரம் அப்படி பின்னாடி இருக்கு. இதை பார்க்கறதுக்கு இந்த காட்சி எது மாதிரி இருந்ததுன்னா,
கண் புனல் பறந்து உக. கண் புகழ் கட்புனல். கண்ணில் இருந்து புனல் போலன்னா அருவி போல கண்ணீர் பெருகிறது. ஆனந்த கண்ணீர் வந்து கண்கள்ல இருந்து அருவி மாதிரி பெருகி பொழிகிற பல மலர்கள் தூய் அப்படின்னா பல விதமான விதவிதமான அந்த தேவலோகத்த மலர்களை எல்லாம் தூவி அந்த சிவபெருமானுடைய பாதங்களிலே தூவி பழிச்சி. பழிச்சின்னா துதித்து அர்த்தம். தமிழ்ல வந்து பழித்து அப்படின்னாக்க தூஷித்துன்னு அர்த்தம். இங்க பழிச்சி அப்படின்னா இதை துதித்து அப்படின்னு இவ எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இறந்து நின்று குறை இறந்து நின்று. இறந்து நின்றுன்னா வேண்டி நின்று. சாதாரண இறப்பது அப்படின்னு சொன்னா பெரிய ரா போட்டா மரணம் இறப்பது, சின்ன ரா போட்டோன்னா இறப்பதுன்னா ஒருத்தர்கிட்ட போய் எதையோ கையேந்தி நிக்கிறது. அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, பல்லெல்லாம் தெரிய காட்டி. அது மாதிரி ஒருத்தட்ட போய் கையை நீட்டிருந்து ஐயா நீங்க ஏதாவது கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு போய் வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு போய் உடலெல்லாம் குறுகி போய் நாணி அவன்கிட்ட போய் கேட்கறோம் இல்லையா. ஆமா, இங்க வந்து பகவான்கிட்ட போய் கேட்கச்சுன்னா பணிவோட கேட்கறான். இந்திரன் அப்படி வந்து நிக்கிறான்னா கையை கட்டி நின்று அங்கேருந்து தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த மலர்களை எல்லாம் எடுத்து இவருடைய பாத சேவனம் பண்ணி, அது பக்தி இல்லையா, கண்ணீர் மகள்ல நின்று துதி செய்து அவளை பாடி அவரை பற்றி அவருடைய புகழை எல்லாம் பாடி அர்ச்சனை செய்து அந்த இந்திரன் எப்படி நின்னானோ அது மாதிரி இருந்ததுன்னு. அதான் நவவித பக்தியும் அவன் பண்ணியிருப்பான். அர்ச்சனம், சிரவணம், கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 வந்துடுச்சு. இப்படி இதுல எத்தனை பண்ணாம இவன் வந்து கண்ணீர் அப்படியே அருவியா பெறுகிறது. ஆனந்த கண்ணீர் பெறுது. அவரே நினைச்ச மனது கொள்ள உருகிறான். தாசனாக நின்று உருகிறான். மலர்கள் எல்லாம் அப்படியே பெய்து அப்படியே அர்ச்சனை பண்றான் அவன். அப்புறம் வந்து அவ துதி பாடுறான். இப்படி துதி பாடி பக்தியோட நின்று அப்படி என்ன வரம் கேட்கலாம், இவர் அவராவே என்ன வரத்தை கொடுப்பார் அப்படின்னு. பரமேஸ்வரன் வந்து எந்த வரத்தை கேட்டாலும் கொடுத்துருவார். யோசனையே பண்ணாத கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம கூட இப்ப சில சமயத்தை சில பேர் போய் பார்க்கலாம். ஏதாவது நம்ம அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டோன்னா யோசனையே பண்ண வேண்டாம், வாங்க வாங்க என்ன வேணும்னு கேட்பா. போன உடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்பா. அப்பவே நமக்கு வந்து ஒரு தெம்பு வந்துடும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் இருக்கா, ஒரு சில பேர் வந்து கல்லுல நார் உரிக்கிறதுன்பா. இந்த மாதிரி கல்லுல நார் உரிக்க முடியாது. அது மாதிரி அவகிட்ட இருந்து எதுவும் கிடைக்குமான்னு ஒண்ணுமே கிடைக்காது. ஒருத்தர் சொன்னாராம், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு. அதுக்கு இந்த ஊர்ல அந்த அது ஒரு பெரிய ஒரு பிரமுகர், அவர் வாச திண்ணையில உட்காந்துருக்காரு கிராமத்துல. அவர் சொன்னா, ஐயா என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது உனக்கு, ஆனா ஒண்ணு வேணா நான் சொல்றேன், என்னன்னு நான் ஒருத்தரை காமிக்கிறேன். அவர்கிட்ட போனீர்னு சொன்னாக்க அவர் உனக்கு அளவு மிஞ்சி எல்லாம் கொடுப்பாரு. யார் அவர் அப்படின்னு தெருக்கோடியில போய் பாரோம். எனக்கு எதிர் வரிசையில தெருக்கோடியில ஒரு பெரிய வீடா இருக்கும். அந்த திண்ணையில வாசல்ல உட்காந்து கால் மேல் கால் போட்டுண்டு அப்படியே வெத்தலை பாக்கு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பார். 4 பேர் புடவைச்சோட உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் நீர் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒன்னே ஒண்ணு கேளும். இந்த ஊர்ல யாரோ ஒரு பிரமுகர் இருக்காராமே, கேட்கறதுக்கு முன்னாடியே அள்ளி கொடுக்கறவரும் கேட்டதுக்கு டபுளா கொடுக்கறதாவும் ஒருத்தர் இருக்காராமே, அவர் யார் சாமி உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவரை போய் பார்க்கணும்னு. அவருடைய நான் தான் அது, வா 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 அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பண்ணு உடற்கெல்லாம் எடுத்து கொடுத்தாராம். அதாவது முகஸ்துதிக்கு அதுல மயங்கி போய் அப்படி நான் தான் அது அப்படின்னு வந்து சொல்லி அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாம் கொடுத்தாராம். இது வந்து முதல்ல ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அவர் எதுவும் கொடுக்காட்டாலும் அவர் கொடுக்க வேண்டியது சேர்த்து இவர்கிட்ட வாங்கி கொடுத்தாரு இல்லையோ, அது கூட ஒரு விதமான தர்மம் தானே. அப்படி அந்த இந்திரனே வந்து பரமேஸ்வரன் முன்னாடி இறந்து நின்றார் போல நின்று அவர்கிட்ட கையேந்தி நின்று ஏதாவது கொடுக்க மாட்டாரா வரம்னு அப்படி கையேந்தி நின்று அவருக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்தது. அந்த இந்திரனுடைய செயல் மாதிரி இது இருந்தது அப்படின்னா. அடுத்த பாடல் நம்ம பார்க்க போறோம். அடுத்த பாடல் என்ன சொல்றது அப்படின்னாக்க, உழல் செய் தீவினை உறுப்பு அரு உயிர்க்கு எல்லாம் அடியின் நிழல் செய்வார்க்கு நிழல் செய்யா நின்ற பூங்கடம்பின் குழல் செய் வண்டு கற்பக மது கொணர்ந்து வந்து ஊட்டி தழல் செய் காமமென் பேடையின் உடைய நோய் தடிக்கும்.
ஊழல் செய் தீவினை உறுப்பு அற உயிர்க்கெல்லாம் அடியின் நிழல் செய்வார்க்கு நீள் நிழல் செய்யா நின்ற பூங்கடம்பின் குழல் செய் வண்டு கற்பக மது கொணர்ந்து வந்து ஊட்டி தழல் செய் காமமென் பேடையின் ஊட நோய் தணிக்கும். இப்ப நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது நான் வேற விதமா பிரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற போது அது பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி படிச்சேன். செகண்ட் டைம் படிக்கும் போது வேற மாதிரி பிரிச்சு படிச்சேன். I will just read it again. உழல் செய் தீவினை உறுப்பு அற உயிர்க்கு எல்லாம் அடியின் நிழல் செய்வார்க்கு நீள் நிழல் செய்யா நின்ற பூங்கடம்பின் குழல் செய் வண்டு கற்பக மது கொணர்ந்து வந்து ஊட்டி தழல் செய் காமமென் பெடையின் ஊட நோய் தணிக்கும். அதுல சில வார்த்தைகள்லாம் நமக்கு அங்கங்க கேட்ட மாதிரி இருக்கு. தீவினை அப்படின்னு மாதிரி இருக்கு. அடியன் நிழல், அப்புறம் பூங்கடம்பு, குழல், வண்டு, கற்பக மது, அப்புறம் ஊட்டி, காமம், அப்புறம் நோய் தணிக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வழக்கத்திற்குடைய தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்கு இல்லையா? இதுல என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, அடியார்கள்லாம் கொடிய கர்ம வினையினால ஏற்பட்ட இந்த பிறவியில் அவர்கள் படும் கஷ்டங்கள் இதில் உழன்று அந்த கஷ்டப்படுற அந்த கர்ம வினையினால வருத்தம் படும்படியான ஒரு நிலைக்கு அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வெம்மை தனிய அந்த கஷ்டங்கள் தீருவதற்காக, தன்னுடைய பாபங்களை தொலைப்பதற்காக, அதிலிருந்து கர்ம வேலையிலிருந்து விடுபட்டு இனி பிறவாவரம் பெறுவதற்காக என்ன பண்ணா, உயிர்கள் அனைத்திற்கும் குளிர்ச்சி பொருந்திய ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப நல்ல வெயில் காலம், நல்ல 118 டிகிரி வெயில் அடிக்கிறது இங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயாவது ஒரு குளுமையான இடத்துக்கு போகணும்ன்ற. எங்க போறான்? குளுமையான இடம்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி டார்ஜிலிங், சிம்லா, வசதி இருக்கவங்க அவ்வளவு தூரம் போவா. சில பேர் இந்த உள்ளூர் நாட்டுக்குள்ளே எங்கேயா என்னென்ன குளிர்ச்சியான இடம் இருக்குன்னு. எப்படி வெம்மையினால கட்டப்படக்கூடியவர்கள் எல்லோரும் குளுமையான இடத்தை நாடி போய் சென்று அங்கு சென்று சிறிது காலத்திற்கு அந்த வெப்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக முயற்சி பண்றார் இல்லையா? அதே போலவே இந்த நோயினாலே, கர்மவினையினால் ஏற்பட்ட வருத்தத்தினாலே துன்பமுற்ற அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க, அத்தனை உயிர்களும் குளிர்ச்சி பெறுவதற்காக ஒரு இடத்துக்கு போறா. எந்த இடத்தை தேடி போறா அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய திருவடி நிழலை போய் சேர்ற. அந்த சுந்தரேச பெருமானுடைய நிழலை, அதான் அவர் என்ன நிழல் கொடுக்கிறார்? கருணைங்கிற நிழலை கொடுக்கிறார், அருள்ங்கிற மழையை பொழிகிறார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருவடியை நாடி சென்று நீயே சரணம் அப்படின்னு அங்க போய் அடைஞ்ச உடனே இவருடைய வெம்மை எல்லாம் தீர்ந்து விடுறது. வெம்மைங்கிறது என்ன? இந்த இடத்துல அவ கர்ம வினையினால படக்கூடிய பாப புண்ணியத்தினால ஏற்பட்ட நல்வினை தீவினை பயன்களை எல்லாம் அதுக்கு கஷ்டங்களாகவும் சுகங்களாகவும் மாறி மாறி அனுபவிக்கிறார்கள் இல்லையா? எல்லாரும் ஒரேடியா கஷ்டப்பட்டு இருந்தாலும் சொல்ல முடியாது, எல்லாரும் மொத்தமா சுகப்பட்டு இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு பழமொழி கூட உண்டு, 30 வருஷம் சேர்ந்த மாதிரி கஷ்டப்பட்டவாளும் கிடையாது, 30 வருஷம் சேர்ந்த மாதிரி சுகப்பட்டவாளும் கிடையாது. ஒரு காலச்சக்கரம் சொல்லிட்டே வருவா இல்லையா? அதான் அந்த 30 வருஷம்னு எதை கணக்கு வச்சா அப்படின்னா, சனி பகவானுடைய ஒரு ரவுண்டு வாரத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், அப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் வரைக்கும் 12 ராசியில சுத்தின்னு மறுபடியும் மேஷத்துக்கு அவர் வரணும்னு சொன்னா, இல்ல அவருடைய வீடான மகரம் கும்பத்துக்கு வரணும்னு சொன்னா, அது 30 வருஷங்கள் ஆகுது. இந்த 30 வருஷத்துக்குள்ள மற்ற கிரகங்களுடைய ஒரு தாக்கத்தினாலும் இவர் எந்த இடத்துல இருக்கார், ராசியில இருந்தோ, இவர் ரெண்டாவது என்ன சொல்லுவா, ராசி லக்னம், இதுல இருந்து அவர் எத்தனாவது இடத்துல இருக்கார், இது யோசிச்சு எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவார். உங்களுக்கு இன்னும் 2 மாசத்துல எல்லாம் போட்டு எல்லாம் விடிஞ்சிடும் சார். 4 மாசம் கழிச்சு போயிட்டு, என்ன சார் 2 மாசத்துல விடிஞ்சிடும், இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியா போச்சு.
அது ஒண்ணும் இல்ல சார். இந்த ராகு கேத்து வந்த இடம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சாதகமா இல்ல. அதனாலமா ஏதோ ஒண்ணு பார்த்தா ஒண்ணு அட்டாஷ்டம சனின்பா, அப்புறம் வந்து லக்னத்துல இருந்து சனியம்பா, 7 நாட் சனியம்பா, அப்புறம் அஷ்டமத்துல சனியம்பா, சனி தசையம்பா. இப்படி எத்தனையோ விதத்துல எல்லாருக்கும் வந்து இந்த 30 வருஷத்துக்குள்ள கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே வரும். ஒரு ப்ரமோஷனும் வரும், சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சு விடுத்தோம். உடனே எங்கேயோ தூக்கி போட்டுடுவான். எங்க ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆபீஸ்ல கொண்டு போய் போட்டுடுவோம். சரி, அந்த ஆபீஸுக்கு போனோம்னா அங்க ஒரு கொடுத்தோம், இங்க ஒரு கொடுத்தோம், அங்க ஒரு வீடு பார்க்கணும், அங்க ஒரு வீட்டுல இருக்கணும், அங்க வந்து இது பண்ணும். இது போறாதுன்னு ஆபீஸுக்கு போன இடத்துல வேற தொல்லைகளா இருக்கும். இவன் வேற ஒரு மொழி பேசுற மாகாணத்துல இருந்து அங்க இருப்பான். அங்க இருக்கிறவன் கோஆபரேட் பண்ண மாட்டான். அத்தனை பேரையும் ஸ்டடி பண்ணி அத்தனை பேரையும் வசப்படுத்தி அங்க ஆபீஸ ரன் பண்ணும். அதுக்குள்ள இங்க வீட்டுல வந்து குழந்தைகள் படிக்கணும், அப்பா அம்மா இருப்பா. ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலவிதமான சுகத்துக்கு நடுவுல கஷ்டம், கஷ்டத்துக்கு நடுவுல சுகம். அது சுகம்ங்கிறத சார் சொல்வார், அது வந்து காம்பினேஷன் ஆர் கங்க்ளாமரேஷன் ஆஃப் துக்கம் தான் அப்படின்னு. துக்கம் அப்படின்னா உடனே வந்துட்டு போயிடுமா. அந்த சுகம்ங்கிறது வரத்துக்கு முன்னாடியும் துக்கத்தை கொடுக்குமா, வந்து இருக்கும் போதும் துக்கத்தை கொடுமா, வந்து போன பிறமும் துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு விளக்கமா உதாரணத்தோட அவர் சொல்லுவார். அது சுகம் அப்படிங்கிறது நிலை இல்லை, துக்கம் அப்படிங்கிறது நிலை இல்லை. அப்படி சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து அதனால வருத்தப்படக்கூடிய அடியார்களுக்கு அந்த வெம்மையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி என்னன்னா, அந்த எம்பெருமானார் சுந்தரேஸ்வருடைய பாத கமலங்களை சார்ந்த, அதாவது வாரியார் சுவாமி சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பாத கமலங்களை சேர்ந்தால் இவருடைய பாதக மலங்கள் தீரும் அப்படின்பார். பாத கமலம் பாதக மலம் அப்படின்னு ரெண்டா பிரிப்பார். அதான் அவரை போய் அடைஞ்சிட்டா அவருடைய திருவிடை சேர்த்தா இவருடைய பாதகங்கள்லாம் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இருக்காரு, இங்க எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒப்பாக இந்த மதுரையம்பதியிலே கதம்ப வனத்திலே குடியிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானான சோமசுந்தரருக்கு வாசனையோடு கூடிய அழகான தேனை உடைய அந்த கதம்ப மரத்துல இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம் அதோட சேர்ந்து அடர்த்தியா இருக்கு, பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு. அங்க வந்து அந்த தேனை சாப்பிடறதுக்காக வந்த அந்த வண்டுகள்லாம் அங்க சுத்தி ரீங்காரம் பண்ணும்போது அங்க வந்து இசை பாடுற மாதிரி இருக்கு, குழல் ஊதி இசை பாடுற மாதிரி இருக்கான். அந்த யாரு இந்த மாதிரி குழலூதி இசை பாடுறது யாருன்னா ஆண் வண்டுகள்லாம் குழலூதி இசை பாடுவது போல ரீங்காரம் விட்டு சுத்தி சுத்தி வந்து தேனை இல்ல எடுத்துட்டு வருது. தேனை வந்து வண்டு எடுத்துன்னு போய் சேர்த்து வைக்கும் சொல்றா இல்லையா, அது உடனே சாப்பிடாதான். தேனி தேன் அந்த வண்டு இதெல்லாம் தேனை வந்து முதல்ல அந்த அதோட மூக்குல பெரிய ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒண்ணு இருக்குமா, அதால அதை உறிஞ்சி அது ருப்பினோன்னு எடுத்துன்னு போய் தன்னோட கூட்டுல கொண்டு போய் ருப்பி வச்சிடும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான், அது ஏதோ பௌர்ணமியோ அமாவாசையோ சொல்றான். அது பாவம் காத்துன்னு இருந்து அன்னைக்கு சாப்பிடலான்னு போனா அதுக்கு 2 நாள் முன்னாடியே அந்த வேடன் வந்து அதை எடுத்துன்னு போயிடுவான். சிவாந்தலகர்ல கூட அது ஒரு இது வருதுன்னு நினைக்கிறேன். சிவாந்தலகரியோ இல்லைன்னா இந்த சூடாமணி விவேக் சூடாமணியில வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வேடன் வந்து இது வச்சுட்டு போன சேர்த்து வைத்த தேனெல்லாம் வந்து இந்த வேடன் தூக்கின்னு போயிடுவான். அது மாதிரி மனுஷானுபடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுவா ஒரு நாள் போயிடுவா, யாரோ அதை எடுத்துன்னு அனுபவிக்க போறான். தமிழ்ல கூட இருக்கே ஒண்ணு, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினவின் ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு அவையாரோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அவன் இந்த கதம்ப வனத்துல அதுல இருக்கக்கூடிய மலர்களுடைய பூக்களில் இருந்து வண்டுகளானது அந்த தேனை அப்படியே உண்டு ரீங்காரம் விட்டு கொண்டு அப்படியே சுத்தி 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 வருது. அதை எடுத்துன்னு போய் என்ன பண்றதான்னா அந்த தேனை கொண்டு போய் அதோட கவுண்டர் பார்ட்டி கொண்டு போய் கொடுக்குது. அதோடைய பெண்மண்டு அதோடைய சகி அதுக்கு கொண்டு போய் கொடுக்கறதான். அதுக்கு கொண்டு போய் அதோட வாயில அதை ஊட்டி விட்டு ரெண்டுக்கும் ஏற்கனவே ஏதோ சண்டை. அந்த நம்ம எல்லாம் வீட்டுல எல்லாம் இந்த சும்மா உட்கார்ந்து இருக்க, இந்த வேலையை அசைன்மெண்ட் அடுத்த வேலைக்கு நீ போற மாதிரி தெரியல, எத்தனை நாளைக்கு வீட்டை ஓட்ட முடியும்னு நினைச்சிட்டு இருக்க, நீ சம்பாதிச்சு வந்தா தானே குடும்பம் ஓடும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகையை கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில்ல கட்டணும், வீட்டுல நடக்கிறது இல்லையா ஒரே சண்டையா. ஆனா எத்தனை சண்டையா இருந்தாலும் அது 2 பேர் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறான். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இவன் ஏதாவது பண்றான், இவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ ஏதாவது பண்ணிடுறான். சண்டையெல்லாம் பார்த்தா பறந்து போயிடுது. அதான் அந்த ஊழல் சொல்ல இல்லையா, அது வந்து திருவள்ளுவர் கூட சொல்ற, அந்த
ஒரு காமத்தினுடைய ஒரு இது ஊழல் லட்சணம். அந்த ஊழலுடைய இதுதான் கூடல். அந்த கூடலுடைய நிறைவுதான் மகிழ்ச்சி. வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறார். இந்த பெண் வண்டுகளை எல்லாம் சாந்தப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வண்டுகள்லாம் அந்த மது கதம்ப பூவில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் அந்த கதம்ப மலர்ல இருக்கக்கூடிய தேனை உண்டு எடுத்துக்கொண்டு இதுக்கு ஊட்டுறது. இது எப்படி இருந்ததுன்னா கற்பக விருட்சத்தினுடைய மலர்களிலிருந்தே எடுத்துட்டு வந்த அந்த தேனை ஊட்டி இந்த வண்டுகள் தன்னுடைய பேடைகளை தன்னுடைய நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப வேண்டிய இனிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பெண் வண்டு அப்படி அதுக்கு கொடுக்கறது அப்படின்னா உழல் செய்னா உழறது. நம்ம சொல்ல நான் கட்டத்தில் உழன்றேன் கதைகள்லாம் பாடும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உழல்வேன்னால உழல் செய்யன வருத்தத்தை. இந்த உழல்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. உழவு தொழில உழல் அப்படின்னா பூமியை அப்படியே கிளறது இல்லையா, ஏற வச்சு உழலாம் இல்லையா. அப்ப என்ன பண்றது, இந்த பிளவிங்ன்றதுல அப்படியே பூமி அப்படியே பிளந்து மண்ணெல்லாம் பெரட்டி அது பண்ற மாதிரி துன்பங்கள் நம்மளை பெரட்டி போடுறது, நம்ம மனசை பிளந்து நம்மளை உழல வைக்கிறதுல, அதனால உழல்னு வந்திருக்குமோன்னு கூட தோன்றது. தீவினைன்னா அது கர்ம வினையினால, நல்வினை தீவினை, நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். என்ன நம்ம சித்தமே சொல்றோம், எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம், என்ன பண்றது, அவா நன்னா இல்லையா இவா நன்னா இல்லையா, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி படுத்துறது, இறைவா உனக்கு கண்ணு இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. பெரியவா சொல்றா, நம்ம பண்ணிருக்கிற பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் சேர்த்து வச்சிருக்கிற பாவத்துக்கும் கடவுள் எவ்வளவோ நல்லது இந்த ஜென்மத்துல கொடுத்துருவாரு. கஷ்டப்படுறோம் வாஸ்தவம் தான், அந்த கஷ்டத்துக்கு நடுவே எவ்வளவு பிரமாதமான சந்தோஷத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கார், மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார், பல அனுபவ பாத்தியத்தை எல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். நம்ம போராது தினம் சுத்தி வரணும், காத்தாலையும் சாயங்காலம் கோயிலை சுத்தி வரணும், தினம் துதி பாடணும், புகழ் பாடணும், அஷ்டோத்திரம் சொல்லணும், சஹஸ்ரநாமம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், இப்படி இத்தனையும் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு பகவான் நம்ம மேல கருணையோடு இத்தனை பண்ணிருக்காருன்னு. இங்க நிழல் செய்வார்னா கருணையை பொழிவார். கருணை அப்படிங்கக்கூடிய அருள்கக்கூடிய நிழலை தரக்கூடியவர் யாருன்னு இங்க சுந்தரேஸ்வரர் அர்த்தம். கற்பக மது, மதுன தேன், கற்பக மதுன கற்பக விருட்சத்துடைய தேனை கொண்டு யாருக்கு கொடுக்கறத, பேடுன்னா பெண் வண்டுக்கு பேடுன்னு பேரு. இது ஒரு உவமையோடு கூடியதான ஒரு பாடலாக இந்த இதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பதம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாமா. உழல் செய் அப்படின்னா வருத்தத்தை செய்கின்ற, கட்டத்தை கொடுக்கின்ற உழல் செய். தீவினை, தீவினை உறுப்பு அற, தீவினை ஆகிய உறுப்புன வெப்பம், அறன நீங்குவதற்கு, இந்த கட்டத்தினால உழல்கின்ற கட்டத்தினால, நல்வினை தீவினைகளால் உழல்கின்ற கட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு, அதை நீக்குவதற்கு உயிர் எல்லாம், எல்லா உயிர்களும், உலகத்தர கூட அத்தனை உயிர்களும் அத்தனை ஜீவராசிகளும் எங்க போவா அப்படின்னா அடியின் நிழல் சேர்வார்க்கு. இதுல இருந்து தப்பணும் அப்படின்றதுக்காக, கர்ம வினையிலிருந்து தப்பணுன்றதுக்காக, அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணுன்றதுக்காக தமது திருவடியின் நிழலை அருளுகின்ற சோமசுந்தர கடவுள் அடியின் நிழல் செய்வார்க்கு, தன்னுடைய திருவடி நிழலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, அந்த திருவடியிலேயே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானானவர் இந்த சோமசுந்தர கடவுளுக்கு அடியார்னு ஏன் பேருன்னா அடியை சார்ந்திருப்பதனால்தான் அடியார்னு பேரு. இதுல அபிராமி அதுல ஒரு பாட்டுல வரும், பொறுக்கும் தகமே புதியதென்று அடியார் அடியார் பெற்ற பாலரையே அப்படின்றார். அடியார் அடியார் பெற்ற பாலரையே, அதான் தன்னுடைய அடியவர்களுக்காக அவளை, தன்னுடைய அடியவர்களா இருக்கக்கூடியவர் தன்னுடைய அடியை சார்ந்தவர்களையே அம்பாள் அடிக்கவே மாட்டாளாம். அடியார் அவ அடிக்க மாட்டாள்.
ஏன் அடிக்க மாட்டான்னா தன்னுடைய திருவடி நிழலை சார்ந்து விட்டதுனால தஞ்சம்னு தஞ்சம் பெரிதில்லை என்று, அதான் வேற எனக்கு சரணாகதிக்கு வேற எதுவே வழியே கிடையாதுமா, உன்னோட திருவடிதான் சரணம் அப்படின்னு அவளுடைய பாத கமலங்களை அடைஞ்சவாளுக்கு அவள் அடிக்க மாட்டாள். அவள் என்ன செய்யணுமோ நல்லதை கொடுத்து அவளுக்கு சுகத்தை தருவாள் அம்பாள் அவர் சொல்லுவார். அதுல அது மாதிரி இங்க நீள் செய்யா நின்ற பூங்கடமின் அந்த சோமசுந்தர கடவுளுக்கு மிகுந்த நிழலை செய்து நிறைந்த பூக்களை உடைய கடம்ப மரம், சோமசுந்தர கடவுளுக்கே நிழல் தரக்கூடியதாக இருக்க அந்த கதம்ப மரம் அது மேல இலைகளோடு கூட பூக்களும் சேர்ந்திருக்கு. அந்த பூக்கள்ல ரொம்ப அரிய வாசனை இருக்கு. வாசனையோட தேனும் சொட்டுறது, அப்பப்ப அது இருக்கிற பூக்களும் அங்கிருந்து கொட்டுறது, மேல இருந்து கீழே அர்ச்சனை பண்ற மாதிரி கொட்டுறது. அப்பேற்பட்ட அந்த மரத்தில் உள்ள பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சுவதற்காக என்ன பண்றது, சுழல் செய் வண்டு சுத்தி சுத்தி வருது. அங்கேருந்து ரீங்காரம் விட்டு சுத்தி சுத்தி வருதுன்னா அது எப்படி இருக்குன்னா குழல் ஊதுவது மாதிரி இருக்கா. புல்லாங்குழல் ஊதி அந்த இறைவனுக்கு இசை என்னும் ஒரு சேவையை செய்வது போல இருந்துதான். அது யாரு பண்றா அப்படின்னா இசை போலும் ஒலி செய்யும் ஆண் வண்டானது தழல் செய் காமம் என் பேடை. அது பண்றது இந்த பேடைக்குன்னு தன்னுடைய பெண் வண்டுக்கு அது பண்றதுன்னா இது ஆண் வண்டு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அவர். அப்பேற்பட்ட ஆண் வண்டுகள் இருக்க அது எப்படி என்ன பண்றதுன்னா கற்பகம், அந்த கற்பக சோலை இருக்க இந்திரனுடைய வனத்துல இருக்கக்கூடிய கற்பக சோலையிலிருந்து மதுக்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த கொணர்ந்துங்கக்கூடிய வார்த்தை தான் இப்ப கொண்டு வந்து அப்படின்னு தமிழ் ஆயிடுச்சு. இப்போ மாறி 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 வருஷம் இன்னொரு 200 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த தமிழ் புரியவே புரியாது. அப்புறம் இந்த இதெல்லாம் யாரும் படிக்கவே மாட்டான். திருவிளையாடல் போறாங்க மாதிரி நிறைய கடினமான வார்த்தைகளுடைய இதை எதுவுமே யாருமே அதுக்கிட்டே போக மாட்டேன். ஏன்னா தமிழ் தெரிஞ்சாதானே படிப்பா, அது தெரிஞ்சது சொல்றதுக்கு ஆள் இருந்தா தானே இது போடுவார். ரெண்டுமே இருக்க போறது இல்லையோன்னு ஒரு பயமா இருக்கு. அது இந்த தமிழ் மொழிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மொழியிலுமே பார்த்தாக்க இப்ப வர ஜெனரேஷன் யாருக்குமே அவளுடைய மதர் டங்ன்றது தெரியல. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஒரு பெருமையா இல்லான்னு நினைச்சுக்கிறா. பள்ளிக்கூடங்கள்ல கூட தாய்மொழியில பேசுறது அவ விரும்புறது இல்லை. அந்த டீச்சர்ஸும் சரி மற்ற மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாம் அந்த வேற்று மொழியில தான் பேசணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழே பேசக்கூடாது, தெலுங்கு பேசக்கூடாது, கன்னடம் பேசக்கூடாது. அப்படி பேசினா பனிஷ்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் பார்த்தாக்கா இந்த 3 வயசுல எல்கேஜி வந்த குழந்தைகளே இங்கிலீஷ்ல பிறந்து கட்டுறதுங்க. அது தமிழ் தெரியலங்கிறது. தமிழ் ஏதாவது சொன்னா அப்படின்னா அப்படின்னு கேட்கும். அது பார்த்தா நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பண்றது, நம்ம அப்பா அம்மா பண்றது. ஏன்னா அந்த இங்கிலீஷ் படிச்சாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும், அங்க போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதனால என்ன பண்றோம், நம்ம தாய்மொழியும் விட்டு கொடுத்துட்டோம், நம்முடைய கல்ச்சரையும் விட்டு கொடுத்தோம், எல்லாம் போச்சு. இப்ப அப்பேற்பட்ட அந்த நிலைக்கு ஏன் ஆனோம் அப்படின்றதுதான் இங்க ஆசையினால்தான். ஆசைக்கடல் அகப்பட்ட அருளற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேன்ற மாதிரிதான் இங்க உழல் செய் தீவினை உறுப்பு அப்படின்னு இவர் இங்க சொல்றாரு. இந்த ஆண் வண்டுகள்லாம் அந்த கற்பக விருட்சத்திலிருந்து எடுத்துட்டு வந்த தேனை போல கதம்ப விருட்சத்திலிருந்து அந்த பூக்கள்ல இருந்து தேனை கொண்டு அன்போடு ஆசையோடு தன்னுடைய பெண் வண்டுக்கு ஊட்டி விடுறதாம். ஊட்டி விட்டு அதனுடைய ஊழல் நோயை தீர்க்கலாம். அது ஆண் வண்டோட ஏற்பட்ட சண்டை மன வருத்தம் இதையெல்லாம் அது தீர்த்து வச்சு ஆசுவாசப்படுத்துறது அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு சிருங்காரத்தை சொல்ற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்கார். நம்ம அடுத்த பாடல் பார்க்கிறோம். அடுத்த பாடல் ஆறு நீர் கடல் அன்று அது என நிறை அகழ்கார். ஆறு நீர் கடல் அன்று அது என நிறை அகழ்கார் ஊறு மாழி அன்று அது என ஓங்கி எயில் எட்டாய் சாறு நேவி அன்று அது என சமைந்த கோபுரம் பொன் வேறு அன்று அது என சுடர் பின் இழி விமானம். இந்த பாடல் கொஞ்சம் கரடமுடான்னு இருக்கு. ஆனா கூட அதுக்கு அர்த்தம் ரொம்ப அருமையான அர்த்தத்தை அவர் கொடுத்திருக்காரு. பார்க்கும்போது எப்படி இருக்கான் அப்படின்னு அந்த கோவிலை சுத்தி பார்க்கச்ச பெரிய அகழி இருக்கான்.
அந்த அகழி வந்து எப்படின்னாக்க முன்னாடி அந்த ஊருக்குள்ள வரத்துக்கே அகழியை தாண்டிதான் வரணும். இங்க கோவிலை சுத்தியும் அகழி இருந்ததுங்கிற அது அப்படி இப்பெல்லாம் அந்த மாதிரி அங்க இருக்கதா தெரியல. அதெல்லாமே இப்ப வீடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க வந்து பெரிய கடல் போல இருக்கக்கூடிய அந்த அகழி சுத்தி வர இருக்கு. அது பார்த்தா இது வந்து கடலோ அப்படின்னு, இது என்ன பெரிய கடலா? சில கூட்டத்தெல்லாம் சொல்லுவாங்க கடற்கரையில கடல்ல வந்து கடலுடைய கரையில பெரிய மீட்டிங் போட்டா அடுத்த நாள் பேப்பர்ல போடுவான். மக்கள் எப்படி கூட்டம் இருந்ததுன்னா அது கடல் அலையா மக்கள் தலையா என்று தெரியாத அளவுக்கு கூட்டம் வந்ததுவா. அது மாதிரி இங்க வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கு. இதுனா கடலா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க, கடல் இல்லை. இது பெரிய கடல் அது இல்லை. பின்ன என்ன இதுதான் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னா சொல்லும்படி நீர் நிறைந்த அகழி. அவ்வளவு தண்ணியோட கூடிய முதலைகளும் பெரிய மீன்களும் ஆமைகளும் நிறைந்த அகழியானது அது நிறைந்த நீர்னாலே பார்க்கறதுக்கு பெரிய கடல் போல இருந்தது. ஆனா கடல் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மேகம் சூழ்ந்த சக்கரவாள மலை, சக்கரவாளம்னு ஒரு மலை, அது மேல மேகம் சூழ்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. ஆனா அது இல்லை. பின்ன என்ன அது அப்படின்னா உயர்ந்த மதில்கள், சுவர்கள், மதில்கள்ல சுவர், உயர்ந்த வானொலாவு உயர்ந்த மதில்கள். அந்த மதில்களை அகழிக்கு அடுத்தது மதில்கள். மதில்களை பார்க்கும்போது எப்படி இருந்ததுனாக்க அந்த மதில்கள்லாம் பெரிய மலை மாதிரி இருந்தது, சக்கரவாள மலை மாதிரியும். அதுக்கு மேகங்கள்லாம் வந்து மோதிர மாதிரி இருந்தது. ஆனா அந்த மலை இல்லை, இது வந்து அகழிக்கு அடுத்தாக்குள்ள இருக்கக்கூடிய மதில்கள் அப்படின்னு. அப்புறம் எட்டாய் விளங்கும் மலை அல்ல என்று சொல்லும் அளவுக்கு மதில் பக்கத்துல இருக்கக்கூடிய மதில் மேல இருக்கக்கூடிய கோபுரங்கள்லாம் அப்படி வானளவு எட்ட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உயரமாக இருக்கு. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் இது கூட ஒரு மலைதானோ அப்படின்னு தான். மலை இல்ல, இதுகள் வந்து கோபுரங்கள், மதில்கள், கோபுரங்கள். அந்த முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், அங்க பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய அகழிய பார்த்தோம். அகழிக்கு அப்புறம் வந்து மேகம் வந்து முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய வானளாவிய மதில்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மதில்களோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அதையும் விட உயரமாக இருக்கக்கூடிய விண்ணை எட்டி பிடிக்கக்கூடிய அந்த கோபுரங்களை எல்லாம் பார்த்தோம். சரி, கோபுரத்துக்கெல்லாம் மேல அப்படியே ஒரு இது வச்ச மாதிரி முத்தாய்ப்பு மாதிரி என்ன இருந்ததுன்னா பொன்மயமான மேருமலை போல இருந்தான். அந்த மேருமலை மேல சூரியனுடைய ஒளி படும் போது அப்படி தக 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 தகன்னு அப்படி இருக்கும். இந்த காத்தால அந்த சூரியனுடைய ஒளி படும்போது ஒரு மாதிரி இருக்கும். மத்தியான சூரியனுடைய ஒளி படும்போது வெள்ளி மலை மாதிரி இருக்கும். தங்க மலை மாதிரி காத்தால சாயங்காலம், மதியத்துல வந்து அது வெள்ளி மலை மாதிரி இருக்கும். அந்த இமய மலையானது, இமயமலை சிகரம், அதுல வந்து கைலாய மலை, இந்த மலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க பொன் மலை மாதிரி இருக்கு. அந்த பொன்மலையே இங்கதான் வந்திருக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது என்னது, இதை தாண்டி இருக்க மதுள் சுவர் கோபுரத்தையும் தாண்டி உள்ள போனா பொன்மயமான ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது பொன் மலையா? மலை இல்ல. அது என்னன்னா வானுலகத்திலேந்து இறங்கி வந்த இந்திர விமானமா. இந்த கோவில்ல தான் சொல்றான் என்னன்னாக்க அந்த விமானம் வந்து இந்திரன் கொடுத்தது அப்படிங்கிறார். சுத்தி யானைகள் வேற இருக்கும், அஷ்ட திக்கஜங்கள் தாங்கக்கூடிய விமானம், அது இந்திர விமானம் சொல்ற. இன்னைக்கும் இந்திரனால் கொடுக்கப்பட்டது, வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த கோவில் விமானம் வந்து ஜல ஜல ஜலன்னு அப்படி தங்கத்தினால அப்படி படப்படன்னு மின்னித்தான். இது அவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தது. அந்த காலத்துல வந்து அரசர்கள்லாம் அந்த அளவுக்கு பார்த்துட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து இதுல இருந்து அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பதமா நம்ம பார்க்கலாம். ஆறும் நீர்க்கடல், நீர்க்கடல், நீரை உடைய கடல், ஆறும் நீர்க்கடல்ல இங்க நிறைந்து இருக்கக்கூடிய வண்டு ஆர்குழலி, வண்டுகள் மொய்க்கின்ற ஆர்குழலி அப்படின்னா இங்க ஆர்னா அடர்த்தியான குழலை உடையவள், கூந்தலை உடையவள், வாசனை மிக்க நீண்ட அடர்த்தியான அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். இங்க அது மாதிரி நிறைந்த தண்ணீரால் நிறைந்த கடல் மாதிரி இருக்கு. ஆறும் நீர்க்கடல், இது வந்து நிறைந்த தண்ணீரை உடைய கடல் போல இருக்கு. ஆனா அது அன்று, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். அது அன்று என்ன, அது வந்து கடல் இல்லை, அது அன்று இதுதான் என்று சொல்லும்படியாக இது அகழ் நீர் அப்படின்னு நீர் நிறைந்த அகழி.
தண்ணீர் நிறைந்து இருக்கக்கூடிய கடல் போல விளங்கக்கூடிய மிக பெரியதான அகழி. அப்புறம் கார் ஊரும் ஆழி. கார் ஊரு ஆழி, ஊரும் ஆழி. கார்ன மேகங்கள், ஊரும்னா ஊர்ந்து செல்லக்கூடிய, ஆழி அப்படின்னா சக்கரவாளி மலை. ஆழின்னா கடலுக்கும் சொல்லலாம், ஆழின்னு மலைக்கும் சொல்லலாம், ஆழின்னு சொல்லி கடலுக்கும் சொல்லலாம். கடல், சக்கரம், இது எல்லாத்துக்குமே ஆழி அப்படின்னு பேர் இருக்கு, ஒரே பதம் இருக்கு. கார் ஊரும் ஆழி, அந்த மேகங்கள்லாம் அப்படி தவழ்ந்து செல்லக்கூடிய, மோதி செல்லக்கூடிய, கடந்து செல்லக்கூடிய சக்கரவாள மலை. சக்கரவாளம் அப்படின்னு ஒரு மலை, அது எங்க எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல. அத இங்க அவர் சொல்றார், ஆழி. அப்புறம் அது அது இல்லப்பா, அந்த மலை இல்ல, பின்ன என்ன அது? அது இதுதான். எது என்ன? ஓங்கு எயில் உயர்ந்த மதிலும். அதாவது ஓங்கு எயில்னா ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய, வானளாவி இருக்கக்கூடிய உயர்ந்த மதில்கள், அகழி. அதுக்கப்புறம் மலைகள். அது மலைகள் அது அல்ல, அவை எல்லாம் அல்ல என்ன சொல்ற அளவுக்கு அமைந்த கோபுரம். இது மாத்திரம் இல்ல, மலைக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா அப்படியே கோபுரங்கள்லாம் நிறைய இருக்கு. அகழி, அகழிக்கு அப்புறம் மதில்கள், மதில்களுக்கு அப்புறம் பெரிய மலை போல அமைந்திருக்கூடிய கோபுரங்கள், வானளாக இருக்கக்கூடிய கோபுரங்கள். ஆனா அது கோபுரங்கள் எப்படி இருக்குன்னா, இது மலையான மலையில் சமைந்த கோபுரம், ரொம்ப அழகா அமைந்த கோபுரங்கள் இருக்கு. இது என்ன இல்ல, மலைகள்லாம் இல்ல. இது மலைன்னு நினைச்சுக்காதுங்க, சுத்தி வர மலை இருக்குன்னு நீங்க நினைச்சுட்டா அது தப்பு. இது மதில், சுவர், கோபுரம் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் பட இதோ தெரியறது உள்ள வந்தா, அது பொன்மேரு, பொன்மயமான மேருமலை, தங்கத்தினாலான மேருமலை போல இது இருக்கு. ஆனா பாக்கிறதுக்கு அப்படி இருக்காது. அது தங்கமயமாக இருந்தாலும் பாக்கிறதுக்கு அது என்ன தெரியுமா ஆக்சுவலா? அதுதான் என்னது? விண் இழிச்சுடர் விமானம். இதுதான் ஆகாயத்திலிருந்து, வானுலகத்திலிருந்து இந்திரனால் கொடுக்கப்பட்டு இறங்கி வந்த ஒளி பொருந்திய தங்க விமானம் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் அங்க இருக்கு. எப்படி இருக்கு? நிறைந்த கடலோடு கூடிய, கடல் போல தண்ணீர் நிறைந்திருக்கூடிய அகழி. அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய வானலாக இருக்கக்கூடிய மலைகள். அதுக்கப்புறம் கோபுரங்கள்லாம் எப்படி இருக்கு? அதுவும் மலையை விட இன்னும் உயரமா, சிகரம் மாதிரி இருக்கக்கூடிய கோபுரங்கள். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள தகதகாத மின்னக்கூடிய தங்கத்தினாலான கோபுரங்கள், தங்கத்தினால விமானங்கள். அந்த விமானம் என்னதுன்னா இந்திரனால் கொடுக்கப்பட்ட விமானங்கள். இது போல இருக்கு. அது இல்லை இது, அது இல்லை இது அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா? சொல்லுற, நீ என்ன நினைச்சிருக்க? அதான் நினைச்சிருந்தியா? அது இல்லப்பா, இது வேற அப்படின்னு சொல்ல முடியும். ஏதோ ஒன்றை மாற்றாக நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அந்த மாற்றானதுக்கு மாற்று என்ன அப்படின்ற சொல்ற மாதிரி, அது இல்ல இது வேற அப்படின்னு சொல்லி ஒரு மெய்ப்பொருளை உணர்த்துவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி, அதாவது ஒரு மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு, இதுதானோ இதுதானோன்னு மயங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியவாளுக்கு இது இல்லை, உண்மையானது இதுதான், இதனுடைய அர்த்தம் இதுதான். நம்ம சில பாடல் கூட மேல இருந்த வாரியா பார்க்கும்போது நிறைய பாடல்கள் அதெல்லாம் மேலிருந்து வாரியா பார்த்தா வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அதே நம்ம கதை பிரிச்சு பார்க்கும்போது இன்னொரு இருபொருள் பாட உரைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் வர மாதிரி சொல்றது அப்படின்னு. இது ஒரு தமிழ் பாடல் கூட நான் சமயத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னேன், அது கிடைக்கல. அது ஒரே வார்த்தையிலேயே ரெண்டு விதமான கதைகள் அதுல வரும். ஒண்ணு பரமசிவனுக்கும், இன்னொன்னு பெருமாளுக்கும் வர மாதிரி இருக்கும். ஒரே பதம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 இது வரும். அந்த 23க்கும் பார்த்தாக்க சிவனுக்காக ஒரு 23 கதை, விஷ்ணுவுக்காக 23 கதை, மொத்தமா சேர்த்து பார்க்க 46 கதைகள் அதுல அந்த இதுல பொதிந்து இருக்கும், ஒளிந்து இருக்கும். அது மாதிரி இருபொருள் பட உரைத்தல் அப்படின்னு சொல்லுவா. இது உபமான உபமேயம்னு எடுத்துக்கூடாது. இது ஒரே இதுலயே ரெண்டு விஷயங்களை சொல்றது அப்படின்னு மாதிரி அர்த்தம். இப்படி பல கவிநயங்களோட கூடிய இன்னும் பல பாடல்கள்லாம் வரப்போறது. அதெல்லாம் நம்ம வர நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்வை இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், முடிவுக்கலாம். அடுத்த செஷன்ல மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர், சிவோ நமஹ, ராம் ராம்.